வணக்கம் சார். வாயா சுப்புராஜ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? நாங்கெல்லாம் உங்க தொகுதி மக்கள் சொல்லவே இல்ல. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு. ஆனா அவரை எலெக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம, சுயநலமா எதை பத்தி யோசிக்காம எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாடா நின்னு தைரியமா செஞ்சாரு. ஏன் பட்டணத்துல இருக்கிற மாதிரி பட்டி காட்டணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களை மாதிரி ஊர் சுத்தலாம் அடிச்சு உடையில போடலாம் அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குற. அப்படி செய்யல, வெக்காளி அம்மன் மேல சத்தியமா சொல்ற, உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம். எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்களா பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரண்ணா. ஹாய் அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்னை நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க. ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார். ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். யாருக்கோ பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார். ये आदमी कहाँ रहे थे? वो दूध दिखाई दे रहा है? वही है। वही। हाँ। சார், நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க சார். சீனியர் மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். வேற ஒரு ஸ்டேட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு? எக்ஸிஎம் ராகவன், அவர் தான் எங்க அப்பா. சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணாராமே, அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க. வாய்? ரொம்ப நாளாவே எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கல. அதுக்கான கேஸ் கூட ஃபைல் பண்ணலை. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கேஸை நானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா. உங்களோட உயிர் நண்பர், கட்சி தலைவர் அந்த வரதராஜன் தான். என்ன பேசுறீங்க நீங்க? யாரை பத்தி தப்பா பேசுறீங்க? சாரி சார், எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்போ கூட நான் நம்பல. பட் ஐ ஸ்டார்டட் டிக்கிங் டீப்பர். அந்த மனோகர் செய்கிற அத்தனை பாவங்களுக்கும் வரதராஜன் துணையா இருக்காரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் அப்போசிஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் பார்ட்னர்ஸாக இருந்து இதை செய்யறது இட்ஸ் அன்இமேஜினபிள் சார். இட்ஸ் அ ரேர் டெட்லி காம்போ. எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்கு சார். இனிமேல் நீங்கள் தான் சார் நடவடிக்கை எடுக்கணும்.
இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்து போனது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்தது, ஈம சடங்கு உடனே செஞ்சது, இது எல்லாமே எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமறைவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவில் இருக்கு. என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இனிமேல் நானும் இங்கே இருக்கிறது நல்லதில்ல. நீங்கள் என்னை மீட் பண்ணது தெரிஞ்சா உங்கள் லைஃபுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல். துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள நானே ஆம்புலன்ஸ் அழைத்து போயிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சரி விட்டுடுறேன்.
ஆனால் வழியில் உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல என்னை தூக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்கே வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்கிட்ட நான் போய் ஆகணும். எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த சாமியா நீங்க? உங்க உயிர் எடுக்க வந்த ஒருத்தன் கூட உயிரோட இங்க போக மாட்டான். தப்பிச்சு போய் இன்னும் எத்தனை பேர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஊர் ஊரா ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கண்ட துண்டமா வெட்டும். நீங்க போங்கய்யா. வேற ஒரு நியூஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பீங்களா? ஆனால் எனக்காக உயிரை கொடுக்க பல லட்சம் பேர் இருக்காங்க. உங்கள் ஆளுங்களில் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான். நீங்கள் அப்படி பண்ணது எனக்கு ஒன்றும் ஷாக்கிங்காக இல்லை. நீங்கள் எதையோ நினச்சி என்ன சிஎம் பதவியில் உட்கார வச்சிங்க.
நீங்க சொல்றத அப்படியே செய்வேன்னு நினைச்சீங்க. ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு உங்களை தூங்க விடாம பண்ணிட்டேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்க என்ன கொல்ல நினைச்சது தப்பா ரைட்டாங்கிறத பத்தி அப்புறம் யோசிப்போம். ஆனா உங்க கோவத்துக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. அது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நாற்பது வருஷம் நட்பு. ராகவராஜும் வரதராஜும் 2 பேரில் ஒருத்தர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு, அவங்க 2 பேரும் வேற வேற. உங்க 2 பேரோட நட்பு பொய் இல்லை நெஜம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன். அந்த நட்பை பொய்யாக்குனதே ஓ அப்பந்தான். சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாங்க 2 பேரும் கனவு கட்டோம். அதிகாரம் கையில இருந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றணும்னா பணம் வேணும். அதுக்கு தப்பு செய்யணும். அதிகாரம் கையில இருக்கணும்னா சில பேரை அமுக்கணும், சில பேரை தூக்கணும். இதை தெரிஞ்சுக்காம உங்க அப்பா ஏன் என்ன சந்தேகப்படணும்? என்னை தூக்கி உள்ள வைக்க ஏன் துடிக்கணும்? என்னால தாங்கல. நாற்பது நாளா உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். முடியாதுன்னு சொல்லிட்டியாம. 40 வருஷம் நட்புடா. திடீர்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்புன்னு தெரியல. எவனோ ஊர் பேர் தெரியாதவன் என்னை பத்தி உன்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். நானும் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே உன் கூட இருந்தேன். அதுக்கு என் மேல கேச போட்டு நீ என்னையே உள்ள தரணும்னு பாக்குறியா? அதெல்லாம் உண்மைதான். நான் அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் அவன் உயிர் நண்பன்டா. தப்பு பண்ண உன் நண்பனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டியா? அப்படின்ற அரசியல். அதிகாரம் மட்டும்தான்டா உன் கையில. ஆனா உன் வாழ்க்கையை நான் சொல்ற வார்த்தையிலையும் என் கண்ண செய்விலையும் தான் உனக்கு தெரியாது. எத்தனையோ தடவை இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ நான் சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்கு தான் இதெல்லாம். நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வேற வழி தெரியல ராகவா. ரொம்ப நாளாவே நான் உன் உடம்புக்குள்ள மருந்துக்கு பதிலாக விஷத்தை மட்டும்தான் ஏத்தனேன். உன் டாக்டருக்கு அது தெரியும். உன் கால் விடுற மாதிரி, அடுத்து உன் கை விடுற மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சு போற மாதிரி மருந்து, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்க வச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து உன் கதையை மொத்தமா முடிக்க போறேன். உன் டைம் முடிஞ்சு போச்சு ராகவா. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நண்பனாரு. பாய். எனக்கு நண்பனானதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தலைவன், உனக்கு அப்பன். எல்லாரை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. என்ன பண்றது? உன் வயசுக்கு மீறி நிறைய செஞ்சுட்ட. நீ புத்திசாலி. எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்ப நினைக்கிறேன். நல்லது செய்யறதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த அதிகாரத்தில் இருக்கணும்னா தப்பு செய்யணுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? இது உங்களோட வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதான் உங்க சரிவுன்னு புரியலையா? ஒரு தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்புக்காக இன்னொன்னு.
கடைசியில என்ன கொல்லி வைக்க விடாம அவசரமா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிட்டீங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா ஆதாரத்தோட உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு பரத், அப்பா இல்லாத உனக்கு அப்ப ஸ்தானத்துல இருந்தவனா ஜனங்க முன்னாடி என்ன தயவு செஞ்சு கெட்டவனை காட்டிடாத. மறுபடியும் உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுறேன். அரசியல் இருந்து நான் ஒட்டுமொத்தமா ஒதுங்கிடுறேன். என்ன விட்டுரு. என்னையும் உங்களை மாதிரி ஆக சொல்றீங்க. இன்னும் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் அந்த பதவியில உட்கார்ந்ததும் எனக்கு ஞாபகம் வர்றது சத்தியமும் பொறுப்புடைமையும் மட்டும்தான். உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு முகத்தை மக்களுக்கு காட்டுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்க அனுபவத்தில் என்ன பண்ணணுமோ உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ண நினைக்கிறவன் உங்க முடிவை பார்த்து பயப்படணும். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதே செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் மண்ணே அதிலும் முதலிடம், இதுதான் என் வாழ்வின் பெருந்தவம். வசுமதி பத்தியும் என்ன பத்தியும் இந்த ஜனங்க பேசின பொய்யை உண்மையாக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா ஒரு அழகான உண்மையை பொய்யாக்க கூடாது சார். வசுமதிய என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அவனை பத்தி என்னை விட உங்க எல்லாருக்கும் தான் நல்லா தெரியும். வசுமதியை விட ஒரு அதிர்ஷ்டமான பொண்ணு யாரும் இருக்க முடியாது. சொல்வேனே சிறு துளி பொருளும் of the people for the people by the people என உழைப்பேன். சென்னையிலேருந்து உங்க ஊருக்கு வரதுக்குள்ள உன்னை எப்ப பாப்பணும்னு துடிச்சிட்டேன். என் லைஃப்லயே ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான். நான் ஆசைப்பட்டு வாங்கின சாரி கட்டிட்டு வந்தா கிளம்பலாம். ஐயா, நீங்க எங்க கிராமத்துக்கு ஒதுக்கின நிதியில எந்த அரசியல்வாதியோ அதிகாரியோட தலையீடு இல்லாம நாங்கெல்லாம் சேர்ந்து எங்க ஊர்ல ஒரு குளத்தை விட்டுருக்கோம் ஐயா. ஊருக்கு போறதுக்கு முன்னால நீங்களும் அம்மாவும் வந்து ஒரு இடம் அந்த குளத்தை பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். பணி செய்யும் தொண்டன் ஆகுவே